மிரா முராட்டி தொடங்கி இருக்கிற ஸ்டார்ட் அப் நிறுவனத்துல அல்பேனிய அரசு 80 கோடி ரூபாய்க்கும் மேல முதலீடு செய்யுது. அரசாங்கமே முதலீடு செய்ய துடிக்கிற மிஷின் திங்கிங் லேப் ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கிற மிரா யாரு தெரியுமா? 1988ல அல்பேனியாவில் பிறந்த மிரா முராட்டி கம்யூனிசம் வீழ்ச்சியடைந்த காலகட்டத்தில் வளர்ந்தவங்க. ஆட்சி மாற்றங்களும் அரசியல் நிலைத்தன்மையும் இல்லாத சூழல்ல மிராவுக்கு கணக்கு பாடம் நிலையான ஒன்னா தோணியிருக்கு. சின்ன வயசுல மிரா தன்னோட பாட புத்தகத்துல இருக்கிற கணக்கை எல்லாம் போட்டு முடிச்சுட்டு தான் அக்காவோட புத்தகத்தை எடுத்து கணக்கு போடுவாங்களாம். இந்த கணக்கு காதல்னால 16 வயசுலயே கன்னடால படிக்கிறதுக்கு உதவித்தொகை கிடைக்கிற அளவுக்கு போயிருக்கு. வான்குவர் தீவில் இருக்கிற பியர்சன் காலேஜ்ல படிச்சவங்க அப்படியே அமெரிக்காவுக்கு போய் டபுள் டிகிரி படிச்சிருக்காங்க. அங்கேயே என்ஜினியரிங்கும் முடிச்சாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அதுல சாஃப்ட்வேர், ஹேண்ட்ஸ் ஆன் ஒர்க், சிஸ்டம் இன்டகிரேஷன் எல்லாமே இருந்திருக்கு. படிப்பு முடிஞ்சதும் டெஸ்லாவில் வேலை. மாடல் எக்ஸ் கார்ல பல இன்ஜினியரிங் சவால்களை திறமையா கையாண்டிருக்காங்க மிரா. அடுத்து 2018ல ஓபன் ஏஐ நிறுவனத்துல வேலைக்கு சேர்ந்தாங்க. சாட் ஜிபிடி, டாலி, சோரா அண்ட் கோடெக்ஸ் மாதிரியான ஏஐ மாடல்கள் உருவாக்கத்தை தலைமை ஏத்து வழி நடத்தியிருக்காங்க. ஓபன் ஏஐ சிஇஓ சாம் ஆல்ட்மன் பதவியில இல்லாதப்ப கொஞ்ச காலம் ஓபன் ஏஐ சிஇஓவாவும் இவங்க இருந்தாங்க. மைக்ரோசாஃப்டும் சாட் ஜிபிடியும் இணையிற முடிவுல முக்கியமான பங்கு இவங்களுக்கு தான். ஆய்வகங்கள்ல மட்டுமே இருந்த செயற்கை நுண்ணறிவு நுட்பம் இன்னைக்கு பொதுமக்கள் எல்லாரும் பயன்படுத்துற விதத்துல நமக்கு கிடைச்சிருக்குன்னா அதுல இவங்களுடைய பங்கு முக்கியமானது. ஓபன் ஏஐ சீஃப் டெக்னாலஜி ஆபீசர் பதவியில இருந்து விலகின மிரா புதுசா தொடங்கின ஸ்டார்ட் அப் தான் மிஷின் திங்கிங் லேப். செயற்கை நுண்ணறிவு துறை என்னதான் வேகமா வளர்ந்தாலும் இன்னும் ஆரம்ப கட்டத்துல தான் இருக்கு. பரவலான மக்கள் பயன்பாட்டுக்கு ஏத்த மாதிரி இதை இப்ப இருந்தே வடிவமைக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய திட்டம். தவறான தகவல்களை பரப்பாம பொறுப்புணர்வோடு செயல்படும்படியா செயலிகளை வடிவமைக்க வலியுறுத்துறாங்க மிரா முராட்டி. இந்த ஐடியால முதலீடு செய்யறது மூலமா அல்பேனிய அரசு செயற்கை நுண்ணறிவு துறையில தன்னோட நாட்டுக்கு ஒரு அடையாளமும் லாபமும் கிடைக்கும்னு எதிர்பார்க்குது. ஃபார்ச்சூன் மேகசினோட 2023ஆம் ஆண்டின் சக்தி வாய்ந்த 100 பெண்கள் பட்டியல்ல மிரா முராட்டியும் ஒருத்தர். டைம் இதழோட நெக்ஸ்ட் 100லயும் இவங்க பேர் இருக்கு. கேட்கும் போதே உங்க கதை ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்குல்ல? இந்த மாதிரியான பெண்களின் கதைகளை நீங்க இன்னும் நிறைய கேட்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.